திருச்செந்தூர் அது சூரனை சம்ஹாரம் பண்ண ஒரு இடம், எதிரியை வெல்வதற்கான ஒரு இடம். வளர்புற ஏகாதசி அன்று அல்லது பௌர்ணமி அன்று சத்தியநாராயணர் பூஜை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் பணம் பொருளாதாரம் உயரும். சத்தியநாராயணங்கிற குபேரன் மாதிரி அந்த பூஜை, அது வீட்டில் பண்ணுறது யோகா. எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன் சத்தியநாராயண பூஜை பண்ணுங்கன்றிருக்கேன். உண்மையிலேயே பரிகாரம் செய்வதன் மூலமாக கர்மா மாறிவிடுமா, விதி மாறுமா? கண்டிப்பாக மாறும். மாறாதது இருக்குது. வயிற்றில் கட்டி வந்துருச்சு, சொல்ல வேண்டியதானே பரிகாரம் இல்லைன்னு. நான் கேட்குறேன், சிறுநீரை பாதிப்பு இருக்கா? பாதிப்பு இருந்துச்சா? ஆமாம், சிறுநீரை பாதிப்பு இருக்குது. ஒன்றும் டாக்டர் சொல்லணும், இல்லை டயாலிசிஸ் பண்ண சொல்லணும், இல்லை சிறுநீரை மாற்ற அறுவை சிகிச்சை செய்ய சொல்லணும். சார் மூணுமே பண்ண வேணாம் சார், இது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மா சார். சிறுநீரகம் ஃபெயிலியர் சார், பேசாமல் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. அது சொல்கிறது தான் பரிகாரம். அப்போ பரிகாரங்கிறது அவங்களுடைய 5ஆம் இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும். இன்னொன்று டிரான்சிட், கோச்சாரம். உங்கள் பிறந்த கால கிரகங்கள் மீது 9 கிரகம் பிரயாணம் செய்யும். இதனால தான் மனுஷன் பிரச்சனையை சந்திக்கிறான். அதுபோக அவங்களுடைய தசாபுக்தி. இன்னொன்று டோட்டலாக தீர்வு செய்கிறதுக்குன்னு சில ஜாதகம் இருக்குது. தீர்க்க முடியாத ஜாதகம்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தீர்வு கொடுத்தா நம்ம கடவுளாயிருவோம், புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்த முடியாது. அப்போ அவங்களுடைய 5ஆம் இடத்தை தட்டி அவங்க என்ன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க, போன ஜென்மம் 12ஆம் இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்க, இவங்க யாரை பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்களோ அதே நம்பர் தான் இந்த ஜென்மத்தில் பிரச்சனை பண்ணுவார். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நான் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம நக்கீரனின் ஓம் சரவணபவ சேனலில் பேசியிருக்கேன். காலம் சென்ற உயர்திரு திரு ராஜேஷ் ஐயா என்னை நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி நம்ம நக்கீரன் நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணி வகுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 1வது பாவகம் நிறைவாக போகிறது, 2வது பாவகம் துவங்க போகிறேன். அது என்ன தேதின்னு இன்றைக்கோ இல்லை 2-3 நாளில் விளம்பரம் நம்ம சேனல்லே வரும். அந்த தேதியில் வகுப்பு துவங்குகிறேன். புதிதாக ஜோதிடம் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் எல்லாமே கீழே இருக்கும். அதை தொடர்பு கொண்டு எங்கள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இது ஜூம் மீட்டிங் வாயிலாக நடந்துக்கிட்டு இருக்குது. புதிதாகவும் அது ஜூமில் தான் வரப்போகிறது. கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நக்கீரனின் ஓம் சரவணபவ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் ஜோதிடத்திலையும் சரி பரிகாரத்திலையுமே சரி ரொம்ப பெயர் பெற்ற ஒரு நபர், வேறு யாரும் இல்லை, நம்ம விஜய் பண்டிட் ஐயா அவர்கள் தான். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. நீங்க பரிகாரத்துக்குன்னே பேர் போகணும் ஜோதிடர் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. நிறைய வித்தியாசமான பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள், இப்படி கூட பரிகாரம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு பரிகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு நபர். ஆனா ஒரு சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா பரிகாரமே பொய்ப்பா, கோயிலில் போய் விளக்கேற்றினா சரியாயிடுமா, கோயிலில் போய் மொட்டை அடிச்சிட்டா கட்டம் மாறிடுமா, விதி பிறந்து வந்த விதியை அனுபவிக்காம எதுவும் மாறாது, கர்மாவை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே பரிகாரம் செய்வதன் மூலமாக கர்மா மாறிவிடுமா, விதி மாறுமா? கண்டிப்பாக மாறும். மாறாதது இருக்குது. விதி அப்படின்னு விட்டிங்கன்னா, ஒருத்தர் கால் கட்டாயிருச்சு, 2 வீலரில் போய் அடிபட்டு கால் எலும்பு உடஞ்சி போச்சு, எலும்பு 3 துண்டாக உடஞ்சிச்சுன்னு வைங்க, அவருக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? டாக்டர் கிட்ட போங்க தான் சொல்ல முடியும். போய் ஸ்டீல் பிளேட் வைக்கிறீங்க இல்லையா, அது பரிகாரம் தான். ஓ, அது பரிகாரமா? அப்புறம் என்னது அது? அது என்னதுமா? அது பரிகாரம் தானே. அது ஒரு கிரகத்தினால வந்தது. ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஆக்சிடென்ட் ஆகுது, 3 துண்டாயிருச்சு, அவருக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு சொல்ல வேண்டியது தானே. சரி, ஒருத்தர் வயிற்றில் கட்டி வந்துருச்சு, ஒரு ஜோசியர்கிட்ட வர்றாரு, சார் வயிற்று வலிக்கு சார், சார் இந்த இடத்துல வயிற்றில் பிரச்சனை இருக்கும், கட்டி இருக்கும், குருதான் கட்டி இருக்கா செக் பண்ணி பாருங்கள் சார், இந்த கட்டி இருக்குது சார், நீங்கள் இதை அனுபவிங்க சார், இது அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு சொன்னால் ஜோசியர்கிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க. சொல்ல வேண்டியதானே பரிகாரம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானம்மா. ஒருத்தர் வர்றாரு, ஐயா கிட்னி ஃபெயிலியர் வர்றாரு, நான் கேட்குறேன், சிறுநீரை பாதிப்பு இருக்கா? பாதிப்பு இருந்துச்சா? ஆமாம், சிறுநீரை பாதிப்பு இருக்குது. ஒன்றும் டாக்டர் சொல்லணும், இல்லை டயாலிசிஸ் பண்ண சொல்லணும், இல்லை சிறுநீரை மாற்ற அறுவை சிகிச்சை செய்ய சொல்லணும். சார் மூணுமே பண்ண வேணாம் சார், இது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மா சார், சிறுநீரகம் ஃபெயிலியர் சார், பேசாமல் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. அது சொல்கிறது தான் பரிகாரம். சார் இது டயாலிசிஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி இந்த மருத்துவரை பாருங்கள், ஹோமியோபதி அல்லது சித்தா இல்லை அலோபதியிலேயே இதை சரி செய்கிற மருத்துவர்கள் இருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணாமலேயே இதை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஜோதிடம். புரியுதா இல்லையா? கண்டிப்பாக. புரியுதா புரியலையா? புரியுது. இப்போ எனக்கு என்ன நோய் வரும் எனக்கு தெரியும், கரெக்டா? நம்மளுடைய 5ஆம் இடம் எங்கே இருக்குது, 5ஆம் அதிபதி யார், அவர் எங்கே இருக்கார், 5ஆம் இடம் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு அதுக்கு பேர்.
ஆமாம். 12ஆம் இடங்கிறது போன ஜென்மம். 5ஆம் இடங்கிறது எங்கே துவங்குச்சு இந்த ஜாதகம், எங்கே எல்லாம் பிறந்தாங்க, இதெல்லாம் சொல்லலாம். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், திருச்சியில் ஒருத்தர் ஜாதகம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்குறாரு. சார், குஜராத்தில் காந்தி கிராமில் வேலை பார்த்தீங்களா, நீங்கள் தெலுங்கு பேசுவீங்களா, பாலக்கரை பக்கத்தில் இருக்கீங்களா, திருச்சி பாலக்கரை பக்கத்தில் இருக்கீங்களா, வண்டி ஓட்டுறவர் திருச்சிக்காரரு, அவர் என்னுடைய இந்த கிளாஸஸுக்கெலாம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தார், பேர் கார்த்திக்னு. சாமி அப்படிங்கிறாரு, ஒவ்வொன்றா கேட்குறாரு. அவர் என்ன சாமி, நம்ம சாமி கிடையாது, அவர் சும்மா சின்ன வயசு, அவருக்கு இளைஞர், அவர் என்ன சாமி. அப்போ இதுலேயும் கேட்குறேன், இத்தனையும் கேட்டால் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும், நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணியிருப்பீங்க, சாமி கழுத்து போட்டு சிக்கலில் இருக்கும், என்ன இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்? அப்போ அவருக்கு என்ன பரிகாரம்? அப்போ பரிகாரங்கிறது அவங்களுடைய 5ஆம் இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும். இன்னொன்று டிரான்சிட், கோச்சாரம். உங்கள் பிறந்த கால கிரகங்கள் மீது 9 கிரகம் பிரயாணம் செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை மனிதன் சந்திக்கிறான். பெரிய பிரச்சனை ரொம்ப நம்மகிட்ட வருவாங்க, சின்ன பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. நம்ம பெர்த் சார்ட்டில் 9 பிளானட், நிகழ்காலம் 9 பிளானட், இது ரெண்டும் மோதிர உராய்வு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கிரக உராய்வுன்னு பேர். இதனால தான் மனுஷன் பிரச்சனையை சந்திக்கிறான். அதுபோக அவங்களுடைய தசாபுக்தி, அந்த தசாநாதன் மேலேயோ புத்திநாதன் மேலேயோ டிரான்சிட்டில் பாவிகள் பிரயாணம் செய்யும் பொழுது கடுமையான விளைவுகளை சந்திக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த பரிகாரம் நம்ம கொடுக்குறோம். இன்னொன்று, டோட்டலாக தீர்வு செய்கிறதுக்குன்னு சில ஜாதகம் இருக்குது, தீர்க்க முடியாத ஜாதகம்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தீர்வு கொடுத்தா நம்ம கடவுளாயிருவோம். இந்த ஜோதிட கலையை வச்சு அவங்களுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எதனால அந்த பிரச்சனை, அப்போ அது இந்த ஜென்மத்தில் செஞ்சது, இந்த பேர் கொண்ட நபரால் பிரச்சனையா, ஆமாம் ஐயா அந்த பேர் கொண்ட நபரால் பிரச்சனை, அப்போ அந்த பிரச்சனையை சரி செய்யுங்க, இதுக்கு என்ன பண்ணுங்க. ஒரு ஜாதகம் ஏற்கனவே உள்ள பேசுனது தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வயசு ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த நபர் 25 வயசுக்குள்ளே இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்குறாரு, போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்க்குறாரு. அப்போ நான் கேட்குறேன், இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த இடத்துல இருக்கீங்களா? ஆமாம், இந்த ஊர் பக்கத்தில் இருக்கேன். நான் என்ன கேட்டேன், நல்லா கேளுங்க. கள்ளிமந்தயம்ங்கிற ஊர், அவர் சொன்னது கள்ளிமந்தயம். அவர் கொடுத்தது என்ன, பிறந்த பெருத்து சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம்னு நினைக்கிறேன், பிறந்தது தாராபுரம். ஆனால் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கள்ளிமந்தயம்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்கள் பொருளூர் பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்டேன். நீங்கள் ஒரு சொன்னால் நான் ஒரு பாயிண்ட் கேட்கணும்ல, நீங்கள் பொருளூரான்னு. சார், பொருளூர் எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் சார். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அவங்க குடும்பத்தில் கேட்கும்போது, உங்கள் தந்தையார் மர்டர் பண்ணி சிறைக்கு போனவரான்னு கேட்குறேன். ஆமாம், எங்கள் அப்பா மர்டர் பண்ணி சிறைக்கு போனவர், சிறை தண்டனை முழுசு அனுபவிச்சு வெளியில் வந்தவர். ஆமாம், வெளியில் வந்தவர். உங்கள் தாய் தகப்பனா 2 பேரும் ஆக்சிடென்ட்டில் இருந்தாங்களா, டிவிஎஸ் 50 வண்டியில் அடிபட்டாங்களா, லாரியில் அடிபட்டாங்களா? உங்கள் தாயார் உடல் உறுப்பு தானம் கொடுத்தாங்களா? எங்கள் தாயார் இறந்து உடல் உறுப்பு மூளைச்சாவை அடைஞ்சு, எங்கள் அப்பா ஸ்பாட்டில் விட்டு எங்கள் தாயார் வந்து உடல் உறுப்பு தானம் கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் கொடுத்தோம், மூளைச்சாவை அடைஞ்சிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். இந்த இடத்துல கிணறு இருக்கா, இந்த பேர் இருக்கா, அவங்க சகோதரி பேர், அவங்க குடும்பத்தில் இருக்க பேர் அத்தனையும் சொல்கிறோம். உங்கள் பூர்வீகம் இது இல்லை, அவங்க குலதெய்வம் பேரே சொல்லியாச்சு, அவங்க குலதெய்வம் பேரே சொல்லியாச்சு. நீங்கள் 3 சாமி கும்பிட்றவங்களான்னு கேட்டேன். அப்போ அந்த 3 சாமியை பற்றி நான் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சால் தான் நான் கேட்க முடியும், தெரியலன்னு கேட்க முடியும். சாமி வேறே 3 சாமி, புரியுதா இல்லையா? இது இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம தேரிக்காடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியாவில் 5 வீட்டு சாமின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு எந்த ஏரியாவில் என்ன தெய்வங்கள் இருக்குது அதை ரிசர்ச் பண்ணணும். அதை ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு கண்டே பிடிக்க முடியாது. சார், தேடாதீங்க விட்டுருக்குன்றுவேன். எனக்கு வந்தால் தானே சொல்ல முடியும், வரலன்னா நான் எப்படி சொல்கிறது? புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துட முடியாது. அப்போ அவங்களுடைய 5ஆம் இடத்தை தட்டி அது என்ன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க, போன ஜென்மம் 12ஆம் இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்க, அப்போ அதுதான் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க யாரை பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்களோ அதே நம்பர் இந்த ஜென்மத்தில் பிரச்சனை பண்ணுவார், புரியுதா இல்லையா? அதெல்லாம் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லும் பொழுது தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இது பரிகாரம் சொல்ல தெரியலேன்னு அர்த்தம். பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியலேன்னு அர்த்தம், அவ்வளோதான் விஷயம். இது அரிதான ஒரு விஷயம், அது புரியுதா? அது அறிந்திராத மர்மங்கள் தான் ஜோதிடம். கண்டிப்பாக அறிந்திராத ரகசியம் ஜோதிடம். பெரிய ஜோதிட ரகசிய கடல் அப்படிங்கிறதுல ரகசிய கடல் இல்லை, வந்தால் சொல்கிறோம், வரலன்னா சார் இல்லை சார் போயிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். நான் திருப்பி கொடுத்தது நிறைய பேர் கொடுத்துருக்கேன். பார்க்காமலே சரியாக வரலன்னா எப்படி சொல்கிறது? எனக்கு ஓடணும், மைண்டில் ஓடினா தானே சொல்ல முடியும். இன்ட்யூஷனும் சேர்ந்து வேலை பார்க்கும்ல. 100% நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த நேரம் 4 ஃபோன் வந்துடும், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அவங்க ஒத்துழைப்பு இருக்காது, நம்மளும் அவங்களோட மிங்கில் ஆக முடியாது. என்ன பண்ணுறது சார், இது சரியாக வரல சார் பார்ப்போன்றுவேன். சில பேருக்கு தள்ளி வச்சு பார்ப்பேன், சில பேருக்கு தள்ளி 1 வாரம் 10 நாள் இருந்தது செய்யுங்க, அதை செய்யுங்க, ரொம்ப மோசமாக இருந்தால் அது செய்யுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு பார்ப்பேன். நிறைய தியானமெல்லாம் பண்ணி பிரபஞ்சத்தை கூட கனெக்ட்லேயே இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தியானம் என்ன தியானம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது உலகத்தில் எது கடவுள் எங்கே இருக்கார் சொல்லுங்கள், கடவுள்னா என்னன்னு சொல்லுங்கள்.
என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்னா கடவுள் தான். அப்படி கிடையாது. கடவுள் உண்மைதான், கடவுள் கடவுள் தான் உண்மை. சரி, உண்மையாக இருந்தால் கோயிலுக்கே போக முடியல, அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். உண்மையாக இருந்தால் கோயிலுக்கு போகணும், அதெல்லாம் இல்லை. ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. ஜோதிடம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்படி ஒரு வித்தையை கற்று வச்சுக்கிட்டு உங்கள் கூட வச்சுக்கூடாதுல்ல, அதை மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தரணும்ல. ஸோ வகுப்புகள் பற்றி எடுத்துகிட்டு இருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்ம நக்கீரனின் ஓம் சரவணபவ சேனலில் விளம்பரம் பண்ணி, அதுக்கப்புறம் 2-3 சேனலில் விளம்பரம் பண்ணி எனக்கு நிறையா வந்து படிக்கிறாங்க. என்னுடைய விஎல்பி ஜோதிட முறை இந்த 1ஆம் பாவகம் வந்து வர ஞாயிறோட நிறைவாகுது. அதுபோக திருமண பொருத்தம்னு ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் ஒரு 5 வாரம் இருக்குது. என்னுடைய வகுப்புங்கிறது, நான் வகுப்பு எடுத்து என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு நான் எப்படிலாம் ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்கேங்கிறதுக்கான ஆதாரம் நிறையா இருக்குது. என்கிட்ட வீடியோஸாகவே இருக்குது. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ஒரு அம்மா, அவங்க நிறைய பேருக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது ஓடுற நேரத்தை வச்சுட்டு கேட்குறேன், நீங்கள் இந்த ஏரியாவில் கீழே இந்த லொக்கேஷனில் கீழே கேட்டிருக்கேன். அப்போ ஒரு அம்மா அவங்க என்கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி அதாவது டவுட்டு கேட்போம் இடையில, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தான்னு. அப்போ டவுட்டு கேட்கும்போது அந்த அம்மா வந்து, சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னாங்க. இந்த கிரக அம்மா சரி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சரிம்மா, நீங்கள் தென் மாவட்டமானே? ஆமாம் சார், நாங்கள் தென் மாவட்டம் நாங்கள் விருதுநகர்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. அப்போ விருதுநகரில் அவங்க எங்கே இருக்காங்க, எங்கேருந்து ஷிஃப்ட் ஆனாங்க, விருதுநகர் அந்த ஊருக்குள்ளேயே எந்த லொக்கேஷன் மாறி இருக்காங்க, இத்தனையும் சொன்னேன். ரெக்கார்டாக இருக்குது, ப்ரூஃபாக இருக்குது. அவங்க என்ன கம்யூனிட்டி, அவங்க கன்னடம் பேசுகிறது, அவங்க என்ன கம்யூனிட்டி, அவங்க சன்னு வந்து ஐடியில் இருக்கார், பெரிய கம்பெனியில் இல்லை, வேறு வேலைக்கு அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இத்தனையும் சொன்னேன். அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார், அவங்க படிக்கிறாங்க என்கிட்ட. ஓகே, இத்தனையும் சொல்லேன். சார் இதுக்காகத்தான் சார் அவங்க கிளாஸ் படிக்கிறேன்றாங்க. நிறைய ஜோடர்கள் படிக்கிறாங்க, தெரியாமல் படிக்கிறாங்க. முகத்தை காட்ட மாட்டாங்க. அது இருந்துட்டு போட்டு, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அது நிறையா ஜோடர்கள் படிக்கிறாங்க. அதே விருதுநகர் பகுதியிலேருந்து 4 பேர் படிக்கிறாங்களாம். அது இன்னொரு நண்பர் சொல்லி எனக்கு தெரியும். அதாவது விருதுநகர்லேருந்து சாத்தூர் போகிற சாலையிலேருந்து அந்த ஊரை சேர்ந்தவர், சாத்தூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜை சேர்ந்தவர் என்னுடைய நம்பர் என்கிட்ட பிடிச்சி என்கிட்ட வந்து பேசினார். ஐயா, விருதுநகர்லேயே 3-4 பேர் உங்ககிட்ட படிக்கிறாங்கன்னாரு. படிச்சுட்டு போட்டு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இது என்னுடைய கலை. நான் எப்படிலாம் சொல்கிறேனோ அதை அப்படியே சொல்லி கொடுக்குறேன். இந்த கிரகம் இங்கே இருந்தால், லக்னாதிபதி எங்கே இருந்தால், லக்னாதிபதி 2ல் இருந்தால், லக்னாதிபதி 3ல் இருந்தால், லக்னாதிபதி 4ல் இருந்தால், லக்னாதிபதி 5ல் இருந்தால், லக்னாதிபதி 6ல் இருந்தால், லக்னாதிபதி 7ல் இருந்தால், லக்னாதிபதி 8ல் இருந்தால், லக்னாதிபதி 9ல் இருந்தால், லக்னாதிபதி 10ல் இருந்தால், லக்னாதிபதி 11ல் இருந்தால், இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீ 12ஆம் பண்ண சொல்லிக் கொடுக்கல. அதுபோல் லக்னத்தில் சூரியன், லக்னத்தில் சந்திரன், லக்னத்தில் செவ்வாய், லக்னத்தில் புதன், லக்னத்தில் குரு, லக்னத்தில் சுக்கிரன், லக்னத்தில் சனி, இப்படின்னு ஒரு சொல்லிக் கொடுத்துருக்கேன். வந்தோடனே ஒரு 10 பாயிண்ட் சொல்லணும், அந்த அளவுக்கு தயார் பண்ணியிருக்கேன். உண்மையான ஜோதிடராக மாற்றுவதற்கான முயற்சி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலைப்பளுவுக்கு நடுவுலையும் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஆன்லைன். சரியா? கடைசி அந்த லக்னாதிபதி 12ல் எல்லாரும் ஆர்வப்பட்டதுனால கோவையில் எல்லாரையும் வர சொல்லி சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஓ, அப்படியா? வரக்கூடிய 31ஆம் தேதி சந்திக்கிறோம். அதுக்கு இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியல. சரியா? ஸோ அப்போ எல்லாத்தையும் படிக்கிறவங்க விருப்பப்பட்டாங்க, சரி வாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. சரி. ஸோ கோவையில் அப்போ வந்து அவங்கள மீட் பண்ணலாம் 31ஆம் தேதி. மாணவர்களுக்கு மட்டும்தான். மாணவரும் சொல்லக்கூடாது, என் வயதில் பெரியவங்களா இருக்காங்க, சிஷியர்கள் வேணால் சொல்லிக்கலாம். சரி. அது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ உங்கள் சிஷிய கோடிகள்லாம் வர போகிறாங்க 31ஆம் தேதி கோவைக்கு. ஆமாம், கோவைக்கு வர்றாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, வேறு யாருக்கு அனுமதி கொடுக்கல. அது பண்ணுறாங்க. இப்போ அடுத்து 2ஆம் பாவக வகுப்பு துவங்க போகிறோம். தேதி நம்ம நக்கீரனுடைய ஓம் சரவணபவ சேனலில் கண்டிப்பாக அதனுடைய விளம்பரம் வரும். கண்டிப்பாக கூடிய விரைவில் 1 வாரம் இல்லை 4 நாள் அதுக்குள்ளே வரும். ஜாயின் பண்ணுறவங்க, புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். முதல் சிலபஸை வாங்கி படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி வகுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பொதுவாக 12 பாவகம் படித்து கிரக காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவம், ராசியினுடைய காரகத்துவம், கோச்சாரம், பிருகுநந்தி நாடி இதெல்லாம் கொடுத்து, கடிகார ஜோதிடம் இத்தனையும் கொடுத்து உங்களை முழுமையான ஜோதிடராக மாற்றுவதற்கான முயற்சி. விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக. நம்ம கற்றுக்கிட்ட பற்றி நம்ம மட்டும் வச்சுக்கூடாது, மற்றவங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆசானுக்கான ஒரு வழிகாட்டுதல். அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமான பரிகாரங்களாக கூட இருந்திருக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்படி வந்து நீங்கள் பரிகாரங்கள் சொல்லி நிறைய பரிகாரங்கள் பழிச்சிருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன். ஒரு ஜாதகருக்கு வந்து திருமணம் நிறைய பேசி நின்று போயிடுது.
அந்த ஜாதகத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சனி, குரு சுக்கிரன் சனி இந்த காம்பினேஷன் இருக்குது. இது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சு. கல்யாணமே ஆகலை, வர்றதெல்லாம் நின்று போயிடுது. பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு வீட்டுக்கு கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு போங்க. கருப்பட்டி மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய்னா அந்த ஜிலேபி மாதிரி நீளமாக இருக்கும். எங்கள் தென் மாவட்டத்தில் பார்த்துருக்கேன். இந்த பணம் ஓலையில் அடித்து கொடுப்பாங்க. ஆமாம், அதை வாங்கி கொண்டே கொடுத்துருங்க. வரக்கூடிய சம்மந்தம் ஓகே ஆயிரும். அப்போ அந்த டிரான்சிட்டு அவங்களுடைய தெசா புத்தி எல்லாம் காம்பினேஷன் வருது. வாங்கி கொண்டே இந்த பண ஓலையில் அடைச்சி கொண்டே கொடுக்கணும். அது மாதிரி கொடுங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியாச்சு. கல்யாணத்தன்னைக்கு ஸ்வீட்டுக்கு போல அதான் வைக்கணும். காலை டிஃபன் மத்தியானம் எல்லாத்துக்கும் அதை வைங்க. ஒரு பீஸை உடச்சி வைக்கணும். இது மாதிரி பண்ணுங்க என்ன, அது பண்ணி கல்யாணம் நடந்து போச்சு. இது எதுக்கான பரிகாரம்? அது கேது வேற பார்க்கும். ஓகே, கேதுங்கிறது பின்னல். ஓகே. பொதுவாக குருசனிங்கிறது கருப்பட்டியை பவுடர் பண்ணால் மாவு மாதிரி ஆயிருமா, கருப்பட்டி மாவு அப்படின்னு சொல்லலாம். அது இங்கே சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்குது, சந்திரன் ஜாரத்தில் இருக்குது, கேது வேற பார்க்குது. அப்போ இது கருப்பட்டி மிட்டாய். அது தின்பண்ட வீடு. அந்த வீடு அதில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு கிடக்கு. அதில் அஸ்த நட்சத்திரம் அங்கே உள்ளே வரும். அங்கேயே உள்ள சனி இருக்குது. இது 1980 பிறந்த ஜாதகம். கல்யாணமே ஆகலை. அப்போ அவங்களுக்கு சனி அங்கே இருக்கும், குரு சனி அங்கே இருக்கும். 1980 பிறந்தவங்களுக்கு அது கூட சுக்கிரன் நீசம். இதெல்லாம் அஸ்தத்தில் போய் உட்காந்துருச்சு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி தின்பண்டம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சொல்லி அந்த கல்யாணம் நடந்துச்சு. சார் இப்படி ஒரு பரிகாரம் ஐயா போய் கொடுங்க. அது பேர் கருப்பட்டி மிட்டாயின்னு தென் மாவட்டத்தில் அது சொல்லுவாங்க. வெள்ளை மிட்டாயி, அப்புறம் வெள்ளம் மிட்டாயி, ஜிலேபி மாதிரி இருக்கும். இது என்ன நீளமாக இருக்கும், ஜிலேபி ரவுண்டாக இருக்கும், இது நீளமாக இருக்கும். பெண்கள் ஜடை பின்ன அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அது பெருசாக ரவுண்டாக வச்சுருப்பாங்க, அது எடுத்து கொடுப்பாங்க. அது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது சக்ஸஸ் ஆச்சு. சரியா? இப்போ டிரான்சிட்டில் என்னுடைய ஜாதகத்தில் டிரான்சிட்டில் புதன் மேலே சனி, பிறந்த கால சுக்கிரனையும் பிறந்த கால குருவையும் பார்க்குது. என்னை அறியாமலேயே இப்போ நான் ஊருக்கு போனப்போ கருப்பட்டி மிட்டாயும் சாப்பிட்ருக்கேன். உங்களை அறியாமே சாப்பிட்ருக்கீங்க? நான் சாப்பிட்ருக்கேன், அப்படி சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன் கருப்பட்டி மிட்டாய்க்கு சாப்பிட்டோன்னு யோசிப்போம். நம்ம ஜாதத்தில் அப்படி இருக்குது, அதான் சாப்பிட்ருக்கோம். அப்போ இந்த காம்பினேஷனுக்கு அதுதான் சாப்பாடு, அதுதான் சொல்யூஷன், அதுதான் பரிகாரம். ஸோ ஒரு பரிகாரங்கிறது ஒரு ரூட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மயோக ஜாதகம். இந்த கர்மயோக ஜாதகத்துக்கு இவங்க காசி பரிகாரம் எல்லாம் செய்யலாம். அந்த ஜாதகத்துக்கு நிறையா பேருக்கு கங்கா ஆரத்திலாம் பார்க்க சொல்லுவேன். இவங்களுக்கு கங்கா ஆரத்தி பார்க்க சொல்லலை. நீங்கள் கங்கா ஆரத்தி பார்க்கக்கூடாது, கங்கா ஆரத்தி பார்க்காம செய்யணும். அதே மாதிரி கல்யாணம் பேசுகிறது வீட்டில் வச்சு பேசக்கூடாது. எங்கேயா கோயில் உட்காந்து அங்கே தான் சம்மந்தம் பேசணும். சம்மந்தம் பேசுகிறதே கோயிலை வச்சு பேசணும். சரி, அப்போ சம்மந்தம் பேசும்போது அந்த சம்மந்தம் பண்ணுற இடத்துல கூட ஒரு நடுவில் ஒரு உலக்கையை வச்சுக்கிறணும். உலக்கையை வச்சுக்கிறணும். இல்லைன்னா சைடில் வச்சுக்கோங்க, ஓரமாக வச்சுக்கோங்க. இல்லை அந்த இடத்துல சைடில் யாராவது கேட்டாங்கன்னா சைடில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கோயிலில் அந்த இடத்துல உலக்கை கொண்டு போய் ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்படிலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமா. பரிகாரங்கிறது ஒரு ரூட் இல்லை. அவங்க அந்த நேரம் பார்க்கும்போது நமக்கு வேலை செய்யும். அதனுடைய விஷயத்த நம்ம அந்த இதை பண்ணும்பொழுது சரியாக வரும். இதெல்லாம் ஒரு பரிகாரம். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் ரிப்பன்லாம் வெட்டி போட சொல்லுவீங்க. இதெல்லாம் எந்த பரிகாரம்? அது வந்து டிரான்சிட்டுக்கு, பெர்த் சார்ட்டுக்குன்னு ஒன்று இருக்குது. நான் அது சொல்கிறதில்ல. நான் பெர்த் சார்ட்டுக்கு நான் சொல்கிறதில்ல. அதனுடைய டிரான்சிட் இன்றைக்கி கோச்சாரம் எங்கே இருக்குது, அது போக அவங்களுடைய 5ஆம் அதிபதி யார், 5ஆம் அதிபதி யார், அதுக்கான பரிகாரம் தான். அவங்க லக்கணப்படி பரிகாரம் நான் கொடுக்குறதில்ல. அதுபோக தெசாபுத்திக்குன்னு ஒன்று இருக்குது. தெசாபுத்தி கோயிலெலாம் இருக்குது. இன்னும் அதெல்லாம் எடுத்து விட்டால் பயங்கரமாக இருக்கும். சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் அதை காப்பி அடித்து பேசுகிறாங்கம்மா. அதனால எனக்கு அது எரிச்சலாகி சொல்கிறதில்ல. எந்த திசைக்கு எந்த புத்திக்கு எந்த கோயில் போன்றிருக்கு பரிகாரம் சொல்ல தெரியலன்னு அர்த்தம். அதான் விஷயம். ஒருத்தர் சொல்கிறதே எடுத்து போய் பேசுகிறாங்க. ஓயாமரி சுடுகாடுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய யூடியூப் சேனலில் ஸ்ரீ ஜோதிடபடம்னு என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பேசியிருக்கேன். ஓயாமரி சுடுகாட்டில் அது யாரோ ஒருத்தருக்கு சொன்னது. இப்போ அங்கே பரிகார சென்டரே வந்துருச்சு, கொடுமுடி மாதிரி. சுடுகாட்டிலேயே சுடுகாட்டில் 10,000 15,000. என்னம்மா பரிகாரம்? அப்படியா? பிணம் எரிக்கிறத பார்க்கறது கூட ஒரு பரிகாரம் சொன்னாங்க. அது வாரணாசியில். இங்கேயா? அது அவங்க போக முடியாத கண்டிஷனில் இருந்தார். அதனால் அவர் பணமெல்லாம் போச்சு. டோட்டல் லாக்கு, செக்கு கேஸு, ஏகப்பட்ட சிக்கல். அதனால நான் சொன்னேன், என்னுடைய பழைய வீடியோவில் இருக்கும் 7 வருஷத்துக்கு 6-7 வருஷம் முன்னாடி பேசின வீடியோ அது. அதுக்காக சொன்னேன். அது யாருக்கோ ஒருத்தர் சொன்ன எல்லாருக்கும் அது சேருமா? இப்போ அங்கேயே உட்காந்துக்கிட்டு அங்கேயே மொட்டை அடித்து அங்கேயே 10,000 15,000 பரிகாரத்துக்கு. ஐயோ, பரிகாரம் சென்றே. புரியுதா இல்லையா? இப்போ கோயிலெல்லாம் கூட கூட்டம் ரொம்ப வழிஞ்சிக்கிட்டு இருக்கே சார். அவ்வளோ கூட்டம் எல்லா காலமும் இருக்குது. கோயிலுக்கு மக்களுக்கு பக்தி எல்லா காலமும் இருக்குது. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா குழி தோண்டி அதுக்குள்ளே விளக்கேற்றி அது இப்போலாம் பண்ண சொல்லுங்கள். அதெல்லாம் இப்போ அனுமதிக்கிறது இல்லை. ராத்திரியில் யாரும் தங்குற கடற்கரை அனுமதிக்கிறது இல்லை. அது அங்கே போய் மடிப்பிச்சு எடுத்தால் குழந்தை உண்டாகும் என்னென்னமோ. திருச்செந்தூர் அது சூரனை சம்ஹாரம் பண்ண ஒரு இடம், எதிரியை வெல்வதற்கான ஒரு இடம். அப்படி நமக்கு யார் பெரிய எதிரி இருக்கா போய் அங்கே வெல்றதுக்கு சொல்லுங்கள்?
ஏதாவது வழக்கு இருந்தால் வழக்கில் ஜெயிக்கணும், அந்த பக்கம் நியாயம் இருக்கணும். நியாயம்லாம் போய் செய்யக்கூடாது. அது மாதிரி சத்யநாராயணர் பூஜை பண்ணுறது, சத்யநாராயணர் பூஜை பண்ணால் பொருளாதாரம் உயரும். ஒருத்தரை அழிக்கிறதுக்காக நீங்கள் சத்யநாராயணர் பூஜை பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ஆயிரும். பூஜையிலே நீங்கள் யார் வீட்டில் ஏகாதசி அன்று, வளர்புறை அன்னைக்கு, வளர்புறை ஏகாதசி அன்று அல்லது பௌர்ணமி அன்று சத்யநாராயணர் பூஜை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் பணம் பொருளாதாரம் உயரும். அது நீங்கள் ஒரு குருக்களை வச்சு செய்யலாம், இல்லை நீங்களே மந்திரம் சொல்லி செய்யலாம். சத்யநாராயணர் பூஜை செய்வது எப்படின்னு யூடியூப் படிச்சிங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை பார்த்து நம்மளே ஃபோட்டோ வாங்கி செய்யலாம். ஆனால் நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும். ஒரு கேஸ் செய்கிறக்கா நீங்கள் சத்யநாராயணர் போய் பிடிச்சிங்க, நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் இல்லைன்னா டவுன் ஆகி விட்டு போயிடும். நம்ம பக்கம் நியாயம் இல்லாமல் சத்யநாராயணர் பூஜை பண்ணால் அவர் என்ன அல்வா கொடுத்து ஏமாத்துறதுக்குன்னு அவர் கடவுள். புரியுதா இல்லையா? இப்போ சத்யநாராயணர் பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்ட் பாம்பலத்தில் இருக்குது, நங்கநல்லூரில் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு எங்கேயும் இருக்குன்றாங்க, சென்னையிலே 3 இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் 2 இடத்துல இருக்குது. வேறு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே சத்யநாராயணர் கோயில் இல்லை, எங்கேயுமே இல்லை சத்யநாராயணர் கோயில். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் 2 இடத்துல இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. ஸோ சத்யநாராயணர் பூஜை பண்ணால் பொருளாதாரம் உயரும். உதாரணமாக சொன்னால் கோயம்புத்தூரில் கிழக்கு பெரியசாமி ரோட்டில் ஐ ஃபவுண்டேஷன் 2 இடத்துல இருக்குது, ஆர்எஸ்புரத்தில் 2 இடத்துல இருக்குது, டிபி ரோட்டில் ஒன்று இருக்குது, கிழக்கு பெரியசாமி ரோட்டில் இருக்குது. கிழக்கு பெரியசாமி ரோட்டில் ஐ ஃபவுண்டேஷன், அதுக்கு அடுத்த பில்டிங்கில் அங்கே சத்யநாராயணர் கோயில் இருக்குது, அது நார்த் இந்தியன் கோயில். இன்னொன்று நம்ம நிர்மலா காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு ஏத்தாப்புல கல்லுக்குழி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒன்று இருக்குது சத்யநாராயணர் கோயில். நீங்கள் அங்கேயும் போகலாம், அல்லது சத்யநாராயணர் வீட்லேயே நம்ம ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். இது வழிபாடு. நார்த் இந்தியன் பூரா அதை செய்வாங்க. அவங்க மாதம் சத்யநாராயண பூஜை பண்ணால் அதனால் ஒரு பொருளாதாரம் உயருது. நம்ம செய்கிறதில்ல, அதனால் உயர்றதில்லை, அவ்வளோதான் விஷயம். சத்யநாராயணங்கிற குபேரன் மாதிரி அந்த பூஜை, அது வீட்டில் பண்ணுறது யோகா. எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன் சத்யநாராயண பூஜை பண்ணுங்கன்றிருக்கேன். அது பண்ணுறது அது பெரிய விசேஷம். அது சத்யநாராயணர் பூஜை செய்வது எப்படின்னு அடிங்க வரும். அதில் ஒரு புக்கு இருக்கும், அதில் ஒரு 5 கதை இருக்கும். பூஜை பண்ணிவிட்டு அந்த 5 கதையை படிக்கணும். ஏதாவது ஸ்வீட் வச்சு 10 பேருக்கு தானம் கொடுக்கணும், அவ்வளோதான். இது எல்லா வீடுகளையும் பெரிய பெரிய வீடுகளில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹோமம் பூஜைன்னு அதுக்கு ஒரு பவர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம அதுக்கு போகலை, வேறு ட்ராக்கில் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ நம்ம பரிகாரம் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சார். சார் நிறைய வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வரீங்க இல்லையா சார்? உங்கள் பரிகாரங்களை பார்த்துட்டு இப்படியெல்லாம் பரிகாரம் இருக்கா சார், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்கல்ல சார், ஸோ அவங்களுக்கு உங்கள் பதில் என்னவாங்க? அவங்க யாரும் நம்மகிட்ட கேட்கல, நம்ம தெரிஞ்சு வர்றது தான். தெரியாதவங்களுக்கு நம்ம அது டெஃபினேஷன் வந்து பார்த்தா தானே தெரியும், சொன்னா தானே தெரியும். கண்டிப்பாக என்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். நம்ம அவங்களுக்கு சொல்லி அதுங்க சக்ஸஸ் ஆனதானே தெரியும். அது வரைக்கும் தெரியாதுல்ல. சக்ஸஸ் ஆனவங்க உண்டு, சக்ஸஸ் ஆனதால் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அது. கண்டிப்பாக. சரியா? ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. ஸோ பரிகாரங்கள் சம்பந்தமாக நிறைய தகவல்களை நாங்கள் இந்த எபிசோடு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.